அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 781வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு தாவர வளர்ச்சிக்கு உதவிடும் மிக எளிமையான வீட்டு உபயோக பொருட்கள் என்பது ஆகும். கடந்த 25 ஆண்டுகளாக பள்ளி கல்வியில் வேளாண் பாடம் சேர்க்கப்பட்டு பள்ளியில் வேளாண் விருப்ப பாடம் தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு வேளாண் கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு வேளாண் பாடம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆர்வத்தையும் தூண்டிவிட்டு வேளாண்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு நாட்டிலேயே முன்னோடியாக இந்த திட்டத்தை பள்ளி கல்வியில் புகுத்தி செயல்படுத்தி வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தாவர வளர்ச்சிக்கு உதவிடும் மிக எளிமையான வீட்டு உபயோக பொருட்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகிறது. இந்த தகவல்களை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் கோவில்பட்டியை சேர்ந்த ஓய்வு பெற்ற பள்ளி வேளாண் கல்வி ஆசிரியர் திரு ஜி சுரேஷ்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி வேளாண் ஆர்வலர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு சுரேஷ்குமார் சார், பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். கோவில்பட்டியிலிருந்து கோ சுரேஷ்குமார், ஓய்வு பெற்ற வேளாண் கல்வி அறிவியல் ஆசிரியர். இன்றைய தினத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது மிக்க மகிழ்ச்சியான தருணமாக நான் கருதுகிறேன். காரணம், தாவர வளர்ச்சிக்கு உதவிடும் மிக எளிமையான வீட்டு உபயோகப் பொருட்கள் அல்லது கழிவு பொருட்கள் என்று கூட நாம் சொல்லலாம். அந்த கழிவு பொருட்களை வைத்து நாம வீடுகளில் மாடி தோட்டங்களோ அல்லது வேறு விதமான மைக்ரோ கிரீன் தொடர்பான செடிகளோ சிறு நுண்கீரைகளோ நாம் வளர்ப்பதற்கு இன்றைய சூழலில் வீட்டில் இருந்து தூக்கி எறியப்படும் சில பொருட்களை கொண்டு நாம எந்தெந்த வகையில் நாம் செடிகளை வளர்க்கலாம் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ உள்ள காலத்துல நம்ம பார்க்குறோம், உயிர் சுழற்சி பண்ணையத்தில் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது பயோ டைனமிக் ஃபார்மிங் என்று அழைக்கக்கூடிய வகையில் தான் நாம் இப்ப இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 வருடங்களில் இதனுடைய வளர்ச்சி மிக பெரியதாக நாம காணப்படும். ஏனென்றால் இயற்கை விவசாயத்தோடு கூடிய மண்ணில் நிலையான மக்கு பொருட்களுடைய அளவை நாம கூட்டி வளம் செய்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இந்த பண்ணையம் நமக்கு உதவிடுகிறது. இதை நாம வீடுகளிலும் மிக எளிமையாக நாம பயன்படுத்தலாம். அதாவது தனி மனிதனுடைய மாற்றமே நம்ம சமுதாயத்தினுடைய மாற்றம் என்று நாம் சொல்லலாம். அதாவது நஞ்சில்லாத உணவு உற்பத்தி தான் இன்றைய சூழலில் நமக்கு மிக மிக உன்னதமாக கருதப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் காய்கறிகளிலோ அல்லது கீரைகளிலோ நஞ்சு நமக்கு பல்வேறு இடர்பாடுகளை கொண்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் எளிமையான முறைகள் வீடுகளில் ஒரு மாடித்தோட்டமோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய படிகளிலோ இடங்களிலோ நாம சிறு சிறு செடிகள் வளர்த்து நமக்கு தேவையான அந்த ஒரு கீரைகளோ அல்லது உணவுப் பொருட்களோ உணவுப் பொருளுக்கு தேவையான ஒரு கத்திரிக்காய் அல்லது ஒரு வெண்டைக்காய், ஒரு தக்காளி என்பதை நாம அருமையாக நாம உற்பத்தி பண்ணி அதை நாம உணவாக பயன்படுத்தி உண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சி இருக்குதே, அது மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த வகையில தான் இன்று நாம பார்க்கலாம். அதாவது வீட்டில் செடிகளை மிக ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கு இயற்கையான மற்றும் எளிமையான வழிமுறைகளை நாம இப்போ பார்க்கலாம். அதாவது முதல்ல செடிகளுக்கு நாம அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் ஆதாரம். நாம் அன்பு காட்டினால்தான் அந்த செடிகளும் நம் மீது அன்பு காட்டும் என்று தாவரவியல் வல்லுநர்கள் மற்றும் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண் பெருமக்கள், முன்னோர்கள் எல்லாமே சொல்லியிருப்பது
இந்த அன்பு என்று அழைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான். அன்பு இருந்தால்தான் அங்கு வந்து நல்ல ஒரு செயல்பாடு கிடைக்கும். அதே மாதிரி அன்பு என்பது கண்ணுக்கு தெரியாத நீரூற்று. அது எங்கே எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அதுதான் அன்பு. அந்த வகையில் நாம எதிலையும் நமக்கு ஈடுபாடு தரக்கூடிய எந்த செயல்களிலும் நாம வந்து அன்பு செலுத்தினால் நன்றாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது வீட்டில வந்து செடிகளை ஆரோக்கியமாக வளர்க்க பல்வேறு இயற்கையான மற்றும் எளிமையான முறைகளைத்தான் நாம தொடர்ந்து பார்க்கலாம். இதனுடைய செலவு அதிகமா? இல்லை இல்லை, இதனுடைய செலவு மிகவும் குறைந்தவை. அதே போல சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படுவது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நாம நேரடியாகவே கண்காணிப்பில் செய்வதால் இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு செடியை நாம வளர்த்து நமக்கு தேவையான ஒரு ஆரோக்கிய உணவுகளை நாம பெறலாம். அதே மாதிரி இந்த செடியினுடைய வளர்ச்சிகள் வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. முக்கியமான வளர்ப்பு முறைகள் பின்வருமாறு. செடிகளை வளர்க்கக்கூடிய வீடுதான் மகிழ்ச்சியான மனம் என்று நாம் அறுதியிட்டு கூறலாம். எங்கே ஒரு மகிழ்ச்சியான மனம் இருக்கிறதோ அங்கே செடிகள் நன்றாக பூத்து குலுங்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அதாவது நாம் வாழும் வீட்டில் ஒரு பசுமை பூங்கா போல ஒரு சிறிதாக ஒரு தோட்டம் இருந்தாலே போதும். அது நமக்கு மனதுக்கும் வாழ்வுக்கும் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை தருவது என்பது உண்மை. அதாவது செடிகள், மலர்கள், மரங்கள் எல்லாமே வந்து பேசாது. ஆனால் அவை வந்து நம்மை பேச வைக்கும் என்பதுதான் மிக மிக குறிப்பிடத்தக்கது. அடுத்து மனதத்துவமான அடிப்படைகள். பசுமையை வந்து நாம எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம மனது வந்து கவர்ந்து விடுகிறது. அங்கே ஒரு ஆளுமை நமக்கு கிடைக்கிறது, ஒரு சாந்தம் கிடைக்கிறது, ஒரு அமைதி கிடைக்கிறது. அதுதான் பச்சை நிறம். அங்க ஒரு அமைதியோடு சேர்ந்த ஒரு சமநிலை உருவாகும் பொழுது நமக்கு வந்து கண்களுக்கோ அல்லது அறிவியல் ரீதியாக நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன மாற்றங்களுக்கோ அது வந்து மிக அற்புதமாக இருப்பதால் அந்த பசுமையான ஒரு நிறத்தை நாம் அதிகாலையில் எழுந்திருந்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே மனது வந்து மிகவும் ரம்யமாக இருக்கும். அதற்கு நாம வந்து சின்ன சின்ன செயல்பாடுகள், ஏதேனும் ஒரு தண்ணீர் ஊற்றுவதோ அல்லது மற்ற பிற எல்லா செயல்பாடுகளுக்கும் அது உறுதுணை புரியும் போது காலையிலே ஒரு நல்ல ஒரு பார்வைக்கு அந்த பசுமை நமக்கு மிக நல்ல ஒரு அன்றைய தினம் சிறப்பாக அமைவதற்கு அது உறுதுணை புரிகிறது. அதாவது செடிகள் வளர்க்கும் வீடு மகிழ்ச்சியான மனம் என்று நம்ம ஏற்கனவே கூறிட்டேன் நான். வளரும் செடிகள் வந்து நம்ம வளர்ச்சிக்கு ஒரு புத்துணர்வை தருகிறது. ஏனென்றால் நாம ஒரு சிறிய விதையைத்தான் நம்ம கையில நாமே எடுத்து விதைத்து அதன் வளர்ச்சியை காணும் போது நம்மை மிகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் மாற்றுகிறது. அதாவது குரோத் மைண்ட் செட் என்று அந்த இதை வந்து நமக்கு வந்து ஊக்குவிக்கிறது என்றால் அது வந்து உண்மைதான். அந்த விதைகளை நாம கையில் போடும்போதே தெரிந்துவிடும் இந்த விதை முளைக்குமா முளைக்காதா என்பது. ஏன்னா அதனுடைய கனம், அதனுடைய பருமன், அது மண்ணில் நாம போடக்கூடிய விதங்களை நாம பார்க்கும்போது அல்லது லேசாக அந்த விதைகளை நாம நசுக்கி பார்த்தாலே தெரியும் அந்த விதைகள் வந்து முளைக்குமா முளைக்காதா அப்படின்னு. அப்ப நமக்கு ஒரு கைகளில் ஒரு உணர்வு தென்படுகிறது. அந்த உணர்வோடு நாம வந்து செடிகளை வளர்க்கும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு பொறுமை அவசியம். செடிகளை நாம் வளர்க்கும் போது பொறுமை அவசியம். இது வந்து உடனே வரக்கூடிய செயல்பாடுகள் அல்ல. ஒரு கீரை கூட நாம வந்து 30 நாள் காத்திருந்து தான் நம்ம அறுவடை பண்ணணும். அல்லது இப்ப இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ கிரீன் அந்த செயல்பாடுகளை பார்க்கும்போது ஒரு குறைந்தபட்சம் 8 நாளாவது நம்ம காத்திருந்தால்தான் அதுக்கு நம்ம வந்து ஒரு உணவாக ஒரு பச்சையாக சாப்பிடுவதற்கு நாம வந்து காத்திருந்து அறுவடை பண்ண முடியும். மற்றது அப்படி கிடையாது. இப்ப ஏதோ ஒரு திடீர்னு ஒரு சோப்பு கட்டி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அந்த மெஷர்மெண்ட் போட்டு நாம தேவையான பொருட்களை போட்டு கூட நாம் மாட்டுக்கு எந்திரத்துல நாம வந்து உற்பத்தி பண்ணி தரலாம். ஆனால் இந்த உயிருள்ள ஆற்றல் நாம தான் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் முதல்ல இருந்தே நம்ம விவசாய பெருமக்கள்லாம் சொல்றாங்க, வேளாண்மை என்பது அந்த ஒரு பருவகால சூதாட்டம். ஆம், அந்த சூதாட்டம் தான் அவங்கள வந்து
ஒரு ஒரு சில நேரங்களில் மகிழ்ச்சியை தருகிறது, ஒரு சில நேரங்களில் பல்வேறு இடர்பாடுகளை தந்து விடுகிறது. எனவே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வேளாண்மையை போற்றுவதற்கு நாம வீடுகளில் அவசியமாக செடிகளை வளர்க்க வேண்டும். இது ஒரு நிகழ்காலத்தில் ஏற்படக்கூடிய பழக்கமாகவே நாம கருத வேண்டும். அதாவது இந்த பழக்கத்துல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, செடிகள்ல நம்ம தண்ணீர் ஊற்றும் போது நாம மொபைல் போன் மற்றதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம் கவனத்தையோ அல்லது நம்ம கைகளையோ நம் உள்ளத்தையோ அந்த செடியின் மேல் செலுத்துகிறோம். அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் ஃபுல்லா இல்லாம இருக்கும் பொழுது பல்வேறு இடர்பாடுகளுக்கு நாம மூளை செல்லாது. ஒரே கவனம் மட்டும்தான். என்ன நாம செயல்பட போகிறோம், அதனுடைய ஏதேனும் இடர்பாடுகள் இல்லதா, அதை நாம் எவ்வாறு களைவது போன்ற அந்தந்த சிந்தனைகள் வரும்போது மாற்று சிந்தனைக்கு இடம் கொடுக்காது இந்த செடிகள் வளர்ப்பு. அதுவும் வீடுகளில். இதுபோக ஒற்றுமை மற்றும் பராமரிப்பு உணர்வை நமக்கு இந்த செடிகள் வளர்ப்பால நாம வீடுகள்ல நாம பெறுகிறோம். அதனால செடியை நம்ம பராமரிக்க நாம தினசரி ஒரு ஒழுக்கமாக நம்ம நடந்து கொள்கிறோம். காலையில் எந்திரிச்சோன்னா ஒரு 10 செடி இருக்குன்னா, ஒரு குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது அப்படிங்கிறத நாம ஒரு பை வாக்கிங் மாரி அங்கே உள்ளே சென்று, அந்த ஏற்படக்கூடிய மனங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு அங்க துளசி செடி இருக்குது, அல்லது மற்ற ஆர்கான் பிளான்ட்லாம் இருக்கு அப்படின்னா, அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரம்மியமான ஒரு உணர்வுகளை நாம ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு மன அமைதி தருகிறது. இதுலதான் வாழ்க்கையில ஒரு ஒழுக்கம், ஒரு பொறுமை எல்லாமே வளர்க்கக்கூடிய வகையில் இது செயல்படுகிறது. அது போக மனச்சோர்வுக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு மருந்தாக செயல்படுகிறது என்றால் அது உண்மை. அதாவது சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பசுமை, வாசனை, பூக்கள் இது எல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கிறது, மன நிம்மதியை தருகிறது என்றால் அது மிகை அல்ல. தொடர்ந்து செடிகள் வளர்க்கும் போது கைகளில் கோபம் இருக்கவே முடியாது. நாம் வீட்டை பசுமையால் நிரப்பினால்தான் நம் உள்ளத்தையும் அமைதியால் நிரப்பலாம். பசுமையான வீடு, அமைதியான மனது என்று நாம் இதனுடைய செயல்பாடுகளை நாம சொல்லிக்கொண்டே போகலாம். அதுவும் வீடுகளில் சின்ன சின்ன அறைகளில் நமக்கு தேவையான ஆக்சிஜனை பெறுவதற்கு அதற்கு உண்டான அந்த செடிகளை கூட நாம வளர்க்கலாம், வீடுகளில் வளர்க்கலாம். இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய அந்த செயல்பாடுகளில் வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த உபயோகமற்ற பொருட்களை வைத்து நாம எந்தெந்த வகையில் நாம அதை உருவாக்கலாம் என்பதை நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது செடிகள் பேசவில்லை, ஆனால் நம்மை மனதை மாற்றுகின்றன. ஒரு விதையை நம்ம முன்னாடியே நாம தான் விதைக்கிறோம் என்பதை நாம உணர்ந்து செயல்படுகிறோம். அதனுடைய வளர்ச்சி நம்மை பிரமிப்புக்கு உள்ளாக்குகிறது. அதாவது அந்த வளர்ச்சியை காணும் போது கண்கள் நம்பிக்கையை உணர்கின்றன. அதை நாம உணவாக சாப்பிடும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியும் மிக மிக அருமையாக இருக்கும். அதாவது ஒரு துளசி செடியை நாம தினமும் ஒரு தண்ணீர் ஊற்றி நாம வழிபடும் போது மனதில் ஒரு இறை உணர்வு, ஒரு ஒழுக்கம் தருகிறது என்றால் அது மிகையில்லை. ஒரு செடி நட்டாலே ஒரு மனிதன் வளர்த்த மாதிரிதான் என்பது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு கருத்து. ஒரு மனிதனையே வளர்த்த மாதிரிதான் ஒரு செடி. அதுக்குத்தான் நாம அன்பு செலுத்த வேண்டும் என்று முதலே நாம கூறணும். தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு காரணிகள் தேவைப்படுகின்றன. அதுல மிக முக்கியமானது நீர், ஒளி, வெப்பநிலை, ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு. சின்ன சின்ன வார்த்தைகளை நாம சொல்லிக்கலாம். நீர் ஒரு தாவர வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாதது. சொன்னா நீரின்றி தாவரங்களால் ஒளிச்சேர்க்கையோ செய்ய முடியாது. மேலும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் அல்லது நுண்ணூட்டங்கள் நன்றாக வேர்களில் ஈர்த்து கொள்ளவும் அல்லது நுண்ணுயிர்கள் வளர்ச்சிக்கும் ஒரு கரிம பொருட்கள் அந்த சேர்க்கையை நம்ம உடைத்து தாவரங்களுக்கு தேவையான வகையில் மாற்றுவதற்கும் இந்த நீர் நமக்கு அவசியம் பயன்படுகிறது. தொடர்ந்து ஒளி சேர்க்கைக்கு ஒளி மிக அவசியமாக தேவைப்படுகிறது. அதாவது தாவர வளர்ச்சியை தூண்டுவதற்கும் பூக்கக்கூடிய தருணங்களிலும் சில நேரங்கள்ல அந்த ஒளி நமக்கு நன்மையும் தருகிறது, சில நேரங்களில் தீமையும் தருகிறது ஒளி என்பது. அதே மாதிரி நீரும் தான். எல்லாத்துக்கும் ஒரு குறையும் உண்டு, நிறையும் உண்டு. நாம நிறைகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும், குறைகளையும் நாம நீக்க வேண்டும். அதே மாதிரி வெப்பநிலை, ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை.
அந்த வெப்பநிலை சமநிலையில் இருந்தா தான் அந்த தாவரங்கள் வந்து வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கலாம். இதெல்லாம் வந்து அடிப்படை காரணிகள். அதாவது நம்ம வீடுகள்ல கொண்டு வந்து செடிகளை வைத்து விட்டு வரவே இல்லை, வரவே இல்லை, வரவே இல்லை என்று நாம சொல்வதற்கு காரணங்கள் இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. ஒரு நீர், சூரிய ஒளி, வெப்பநிலை, இது போக அந்தந்த சுற்றுச்சூழல்ல ஏற்படக்கூடிய திடீர் மாறுதல்கள் எல்லாமே தான். அதனால எல்லாமே நாம கடந்து அல்லது எதிர் நின்று தான் நாம வந்து ஜெயிக்க வேண்டும். அதுவும் நம்ம தாவரங்கள் இயற்கையாகவே நமக்கு பல்வேறு நிலைகளில் நம்மை வந்து தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டே தான் இருக்கிறது. குறையும் வரும், நிறையும் வரும். வாழ்க்கை எப்படி என்பதை நாம அந்த தாவர வளர்ச்சியிலிருந்தே நாம வந்து பெற்றுக்கொள்ளலாம். பொதுவான தாவர வளர்ச்சிக்கு 20 டிகிரி சென்டிகிரேட் முதல் 30 டிகிரி சென்டிகிரேட் போதுமானது. இருந்தாலும் ஒவ்வொரு தாவரங்களும் நன்றாக வளர்வதற்கும் சில தாவரங்கள் 10 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் கூட வளரும். மற்றவை 35 டிகிரி சென்டிகிரேடில் வெப்பநிலையை விரும்புகின்றன என்பதை நாம பார்க்க வேண்டும். இப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து இப்ப கோவில்பட்டியில வந்து நாங்க வந்து மைக்ரோ கிரீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா கடந்த ஒரு 20 நாட்களாக ஏற்பட்ட அந்த வெப்பநிலையில் பல்வேறு மாற்றங்களால் அந்த வளர்ச்சியை எங்களால் காண முடிகிறது. போட போட போடப்பட்ட அந்த கோதுமை விதைகள் இருக்குது, அது எல்லாமே வளரவில்லை. அதே மாதிரி கடுகும் வளரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப அந்த இடத்துல வந்து வெப்பநிலை எங்களுக்கு நாங்க உணர்கிறோம். அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம அதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்யலாம் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளலாம். அப்ப அந்த வெப்பநிலை ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. இது போக தாவர சத்துக்கு நமக்கு எவ்வாறு ஒரு 16 ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதே மாதிரி 16 இங்க வந்து 16 அல்லது 17 ஊட்டச்சத்துக்கள் தேவை. அதுல வந்து நாம பேரூட்டங்கள் அப்புறம் நுண்ணூட்டங்கள் அப்படின்னு சொல்லி நாம பிரிக்கலாம். பேரூட்டங்கள் வந்து என்பிகே என்று சொல்லக்கூடியது, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இது மற்றது எல்லாம் பார்க்கும் போது நுண்ணூட்ட சத்துக்கள் நம்ம பார்க்குறோம். கால்சியம், மெக்னீசியம், கந்தகம், இரும்பு, போரான், மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், மாலிப்டினம், நிக்கல். இந்த ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்துக்களும் நம்ம உடலுக்கு தேவையான வைட்டமின் மாதிரி தான், எல்லாமே தான். ஒவ்வொரு சத்துக்களும் குறைபாடு ஏற்பட்டால் அது வேர்களிலோ, தண்டுகளிலோ, இலைகளிலோ, பழங்களிலோ அல்லது தண்டில் வெடிப்போ, பழங்களில் வெடிப்போ, இந்த மாதிரி பல்வேறு காரணிகளை வந்து நாம அது அறிய தருகிறது நமக்கு. அந்த நேரத்தில் வந்து நாம அதற்கு தேவையான சத்துக்களை நாம வந்து நுண்ணூட்ட சத்துக்களை இட்டால் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இன்னும் வரக்கூடிய சொல்லக்கூடிய நம்ம வீட்டு கழிவுகளிலிருந்து நேரடியாக தாவரங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் இந்த கருத்துக்கள். தொடர்ந்து கார்பன் டை ஆக்சைடு நமக்கு தேவை. அதாவது ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுகிறது. அதாவது உணவு நமக்காக உணவு தயாரித்துக் கொள்கிறது. ஆனால் இல்லை இல்லை, தாவரங்கள் தயாரித்த உணவை நாம் தான் பெற்றுக்கொள்கிறோம். இது அடிப்படையிலிருந்து முதல்ல உணவுக்காக தேடணும் தேடிக்கொண்டே தான் இருந்தோம். இப்போ உணவு நம்மை தேடி வரும் பொழுது நாம வந்து அதனுடைய தன்மையை வந்து மறந்த நிலையில் இருக்கிறோம். இது இனி வரக்கூடிய காலத்துக்கு ஆகாது. எனவே நாம நேரடியாகவே சின்ன சின்ன தாவரங்களை வந்து நாம கண்டிப்பாக வீடுகளில் வைத்து நம்ம உடல் நலத்தை காப்பதற்கு இதெல்லாம் உறுதுணை புரியும். அதாவது இது தவிர ஹார்மோன்கள், ஈரப்பதம், மண்வளம் தாவர வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, சில நேரங்களில் பாதிப்பும் ஏற்படுத்துகிறது என்பதை நாம் கவனம் கொள்ள வேண்டும். அதே மாதிரி கார அமில நிலை வந்து பொதுவான நடுநிலை 6.5 முதல் 7.5 இருந்தால் அது ஒரு கார அமில நிலை என்று நாம கருதலாம். அதாவது 6.5க்கு கீழே இருந்தால் அது அமிலமன், 7.5க்கு மேல் இருந்தால் அது காரமன் என்று நாம கருதலாம். இதில் எல்லாமே வந்து தொழு உரம், பசுந்தாள் உரம் ஆகிய அங்க உரங்களை மண்ணில் இடும் பொழுது மண்ணில் கார அமில நிலை வந்து சீராக்கப்பட்டு பயிர் வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த செயல்பாடு தான் அன்றைய வேளாண்மையில், அதாவது இயற்கையிலேயே இருந்த வேளாண்மையில் இதுதான் அற்புதமாக திகழ்ந்தது, இயற்கையாகவே இருந்தது. அது பல்வேறு சூழல்கள்ல வந்து மண்ணினுடைய தன்மை மரட்டுத்தன்மையாக மாற்றப்பட்டு விட்டதால் தற்பொழுது வந்து பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் கார்பன் அந்த ட்ரேடிங் எல்லாமே பார்க்கும் பொழுது இப்போ வந்து வேளாண்மை அதாவது வேளாண்மை உரங்கள் இல்லாமல் வளர்க்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கிவிட்டது. ஆனால் இப்ப தற்பொழுது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இயற்கை வேளாண்மையில வந்து நாம வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக சாதித்து கொண்டே இருக்கிறோம் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு இயற்கை நமக்கு உறுதுணை புரிகிறது. இயற்கையை நாம் போற்றினால் நம் செடிகளை நாம வளர்க்கலாம். அதற்கு முதல்ல இப்ப மண் கலவை இப்ப நம்ம வீடுகள்ல ஒரு செடி வளர்க்கணும் அப்படின்னு கேட்டா அந்த மண் கலவை மிக முக்கியமாக நாம அதனுடைய ரேஷியோவை நாம கடைபிடிக்க வேண்டும். வளமான மண் அல்லது ஒரு செம்மண். செம்மண் எல்லா பயிர்களுக்கும் ஒரு ஏற்றது அற்புதமான ஒரு மண் தான். ஆனா எல்லா இடங்களிலும் கிடைக்குமா என்றால் அது கிடைக்காது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு மண் பிரிவு, மண் கண்டங்கள் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, ஒரு பங்கு மக்கிய எரு, ஒரு பங்கு கரித்தூள், அதுக்கப்புறம் சாம்பல். இது எல்லாமே நாம இலைத்தழை, மக்கக்கூடிய குப்பைகள், தேங்காய் நார் கழிவுகள் ஒரு பங்கு, இந்த மாதிரி நாம சேர்த்து செய்யலாம். இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு கைப்பிடி நாம மண்ணு எதெல்லாம் எடுக்கிறோமோ அதுல ஒரு மண்புழு உரம் எடுக்கலாம், தொடர்ந்து தென்னை நார் கழிவு உரம் எடுக்கலாம், அப்புறம் ஒரு பிண்ணாக்கு எல்லாமே சேர்த்து கூட நம்ம போட்டு அந்த மண் கலவையை ஒரு தொட்டி, சிறு தொட்டிகளிலோ அல்லது கேரி பேக், ஏதோ ஒரு பேக்ல நம்ம வைக்கிறோம், அல்லது உபயோகமற்ற எந்த பொருட்களிலும் இந்த மண் கலவையை நாம தயார் செய்து நாம போட வேண்டும். போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கை பெருவிரலால் என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லது கட்டை விரலால் அழுத்தி பார்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த மண் கலவை சரியாக உள்ளதா என்பதை நாம ஒரு தேர்வு பண்ணுவதற்கு கட்டை விரல ஒரு அமுக்கினா போதும், நன்றாக கட்டை விரல் உள்ளே இறங்கினால் அது நல்ல வளமான மண். ஆனா அது கட்டை விரல் போகாம இருகலாக இருந்தால், கல்லு, மண்ணு, தூசி இந்த மாதிரி ஏதேனும் பல்வேறு இடர்பாடுகள் அந்த மண்ணில் இருந்தால் அது முளைப்பதற்கு சற்று தாமதமாகும். விதைகளும் இப்ப கீரை விதைகள் போட்டாலும் உள்ள இறங்காது, மேலேயே தான் கிடக்கும். நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் இப்ப நீங்க ஒரு 200 விதைகள் போட்டாலும் அதுல 10 விதைகள் கூட முளைக்காது. மற்றது எல்லாமே எல்லாமே என்ன அந்த மண் கண்டத்துக்குள்ள இறங்காம, சாரி நான் தவறா சொல்லிட்டேன், 10 விதைகள் மட்டும்தான் முளைக்கும். மீதி 190 விதைகள் முளைக்காம அப்படி மேலோட்டமாக இருப்பது நாம் நேரில் நாம காணலாம். இது போக வேப்பம் பிண்ணாக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா தாவர பொருட்களை தலைச்சத்து தரக்கூடிய அற்புதமானது எல்லாமே வேப்பம் பிண்ணாக்கு எந்த செடிகளுக்கும் நாம போட்டாலே அது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை நன்றாக வளர்த்து விடும். தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அங்கே உள்ளே இருந்தால் அது அழிக்கப்பட்டு தாவரத்திற்கு ஒரு சிறந்த வளர்ச்சியை தருகிறது. எனவே இந்த மாதிரி மண் கலவைகளை நாம செயல்பட்டு சிறந்ததாக நாம செடிகளை வளர்க்கலாம். செடிகளை வளர்ப்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரமான ஒரு விதை தான். அதுதான் ஒரு உன்னதமான ஊடகம். இந்த ஊடகம் இல்லை என்றால் எதுவுமே இல்லை. விதைப்பது அந்தந்த சூழ்நிலைப்படிதான். பொதுவா எல்லாருமே சொல்றோம் ஆடிப்பட்டம், தேடி விதைன்னு சொல்றாங்க. இப்ப ஆடி மாதம் தான். தேடி விதைக்கக்கூடிய சூழல்ல இல்லை. இப்ப கடந்த ஒரு 2-3 நாட்கள கொஞ்சம் ஓரளவு மழைச்சாரல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது. இருந்தாலும் கடந்த மாதங்களா பார்க்கும்போது வெயில். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நாம சிறந்த அந்தந்த மாதத்துல என்ன விளையும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சார்ட் இருக்கு. அதெல்லாம் வச்சுதான் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, செடிகளை உருவாக்குவதற்கு அந்த விதைகளை நாம தான் சேகரித்து நாம பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. அப்ப அந்த விதைகளை நாம எங்க வாங்கலாம் அப்படிங்கிற கேள்வி வருது. பெரும்பாலும் நம்ம பல்வேறு சூழ்நிலைகளை இந்த பொருட்காட்சியில இருக்கக்கூடிய வகையில வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நானு. அதுக்காக தவறாக யாரும் எண்ண வேண்டாம். முளைப்பு திறன் என்பது அதில் போட்டிருக்கக்கூடிய சதவீதத்திலிருந்து மிக மிக கம்மியாகத்தான் வருகிறது. 80% அல்லது 70% போட்டிருந்தால் இங்க வருவது 30 அல்லது 25 தான் இருக்குது சில நேரங்கள்ல. ஒருவேளை அது எப்ப ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன ஏதுங்கிறது அந்த ஒரு தெளிவான ஒரு கருத்து இல்லை. அதனால எப்பயுமே நம்மளுக்கு இயற்கை நம்மளுக்கு தெரிந்த நபர்களிடம் சொல்லியோ அல்லது வாங்கி நாம செயல்படுத்துவது, அந்த விதைகளை வாங்கி நாம விதைப்பதுதான் மிக சிறந்தது என்பது எனது கருத்து. இதுல பொதுவா வீடுகளுக்கு தக்காளி, கத்தரி, கொத்தமல்லி, வெந்தயக்கீரை இது எல்லாமே நாம வீட்டுல இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கூட நாம விதை எடுக்கலாம். நம்ம வீட்டுல தக்காளி பழம் வாங்குறோம் அப்படின்னு கேட்டா, ஆனா அந்த வெரைட்டி பார்க்கணும். நம்ம அது ஹைபிரிட் வெரைட்டியான நாட்டு விதைகள் தான் நமக்கு சிறந்தது. அது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளாக இருந்தால் அது நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. அதை நாம கவனம் கொள்ள வேண்டும். இது போக நீர் மழை நீர் நம்மளுக்கு நன்றாக வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணை புரிவது மழை நீர் தான். ஏன்னா அதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் கண்டிப்பாக
மழை நீர்ல கொஞ்சம் நல்லா நமக்கு தேவையான தாவர வளர்ச்சிக்கு தேவையான அந்த சத்துக்கள் அவற்றில் இருப்பதால் அந்த ஒரு தன்மை வந்து நமக்கு நன்றாக அதை நம்ம சேகரித்து வைத்திருந்து நாம் அதை பயன்படுத்தினால் நல்லா இருக்கும். இப்ப நம்ம பார்க்குறோம், ஒரு கிரவுண்டே பார்க்குறோம். இப்ப கடந்த ஒரு 3 மாதங்களாக எதுவுமே இல்லாம நம்ம தரிசு மாரி இருக்குது. ஆனா, மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, 1 நாள் அல்லது ஒரு 48 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோம்னா, அங்க போய் பார்த்தா நம்மளுக்கே தெரிகிறது. ஒரு பசுமையான ஒரு செடிகள் உடனே வளர்ந்து விடுகிறது. அதுவரை வந்து அங்க செடிகள் வளர்ப்பதே இல்லை. வளர்ந்து இருப்பது இல்லை. ஆனால் மழை பெய்தவுடன் பாருங்க, கட்டாந்தரை எந்தெந்த இடத்துல இருக்கோ, அந்த பகுதியில எல்லாமே அந்த விதைகள் வந்து தனக்கு தேவையான நீர் வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் அந்த மழை நீர்ல வந்து அற்புதமான ஒரு சக்தியால் அந்த தாவரங்கள் வந்து வளர்வதற்கு அது உறுதுணை புரிகிறது. அதே மாதிரி நாம காலடி பட்ட இடங்கள்ல செடிகள் வளர்வதும் இல்லை. அது என்ன என்பது நீங்கள் கண்டிப்பாக ஒரு கருத்து பரிமாற்றத்துல சொல்லுங்க நீங்க. அதே மாதிரி ஆடு மாடெல்லாம் மேயுது. ஆனா நல்லா தான் இருக்குது. அதுகளுக்கெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நமக்கு உணவளிக்கக்கூடிய அந்த தாவர பகுதிகள்ல நாம நடந்து சென்றால், அந்த பாதை மனிதன் பாதை என்று மாறிவிடுகிறது. அதுதான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? காடுகள்ல முதல்ல நாம பிறந்து, அலைந்து, திரிந்து, உணவுக்காக அலைந்து கடைசில வரும்பொழுது, மனிதன் போன இடங்கள் எல்லாமே இப்ப வந்து சூழல் பாதிப்பால், தாவரத்திற்கு நாம தான் பல்வேறு இடர்பாடுகளை செய்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் மாற வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும். இது தவிர இப்ப நம்ம சின்ன சின்ன செயல்பாடுகளால வந்து நாம செடிகள வந்து நம்ம எப்படி காப்பாற் காப்பாற்றி வளர்ச்சியை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, நாம வந்து அத முதல்ல சொல்லிட்டோம். ஒவ்வொரு செடிகளையும் நாம கண்காணிக்க வேண்டும். கண்காணிப்பது தான் முதல் வேலை. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், அன்பு செலுத்துங்கள். அது ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு கேட்டா நம்ம பார்க்கிறோம் நம்ம. ஆனா பல்வேறு நிகழ்ச்சியில பார்க்கும்போது மரங்கள்லாம் பார்க்கிறோம். மரங்கள் எல்லாம் பூரா ஆணி அடிச்சு வச்சுடுறாங்க. குழந்தைகள் எந்த குழந்தைகள் போனாலும் ஒரு செடிகள் இருந்துச்சுன்னா அந்த இலைய பிடிச்சு இழுத்துருது. ஏதாச்சும் ஒரு கையில ஒரு குச்சின்னு இருந்தா போதும். அந்த குச்சிய வந்து 2 தட்டு தட்டி அந்த தண்டு பகுதியோ அல்லது இலை பகுதியோ ஒடிக்காம போகவே போகாது. ஏன்னா மனநிலை அப்படித்தான் இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நம்ம என்ன ஏதுன்னு போய் சொன்னாலும் அவர்களுக்கு அது அந்த செயல்பாடு வந்து எனக்கு அது மகிழ்ச்சி தருகிறது. அந்த மாரி தான் கடந்து செல்றாங்க ஒழிய, அது ஒரு உயிரினம் தான் அப்படிங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கணும். இலை சுருண்டு இருக்குதா? இல்ல இலை வாடி இருக்குதா? இல்ல பூக்கள் உதிர்க்குதா? இல்ல மொட்டு வைக்கலையா? இந்த மாரி நெறைய பிரச்சனைகள்லாம் வருவத நாம வந்து ஏதேனும் ஒரு ஒரு குறிப்புக்கள் எழுதி வைத்தால் மிகவும் சால சிறந்தது. எப்பயுமே. நம்ம ஒரு தடவ குறிப்புக்கள் எழுதி வைத்தால், மறுமுறை வழும்பொழுது நமக்கு அது பாடமாக மாறிவிடும். நம்ம யாருக்கும் சொல்லிக் குடுப்பதற்கோ, அல்லது வேறு விதமான நிகழ்வுகளுக்கு நம்ம அதை பயன்படுத்தும்போது ஒரு நல்ல ஒரு பலனை தருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம பார்க்கலாம் அதுல. இதுபோக இந்த மாவு பூச்சி, வண்டு இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சிறிய வேப்பெண்ணெய கூட நம்ம தண்ணீல கலந்து கூட நம்ம தெளிக்கலாம். வேப்பெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். எப்பயுமே ஒரு தண்ணீல வந்து ஒரு சின்ன சோப்பு. ஆனா மிந்திலாம் காதி சோப்பு தான் நல்லா இருக்கும். காதி சோப்புல கொஞ்சம் போல எடுத்து நாம 1 லிட்டருக்கு வந்து 2 கிராமோ அல்லது 3 கிராமோ சோப்ப போட்டு வேப்பெண்ணெய விட்டாச்சுன்னா, அது நன்றாக கலர்ந்து நாம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து இலைகள்ல வந்து மிக அருமையாக ஒட்டிக்கொள்ளும். கீழ வந்து அது என்ன செய்யும் வடிந்து விடாது. இது போக எறும்புக்கு வந்து நாங்க பயன்படுத்தக்கூடியது வந்து நல்ல மஞ்சள் தூள் வந்து சிறப்பாக பயன்படுகிறது. இது தவிர வந்து கிராம்பு, அந்த தூள வந்து நாம பொடி பண்ணி கூட நாம தூவினால், அந்த எறும்புகள வந்து நாம நீக்குவதற்கு வீடுகள்ல கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள நாம பார்க்கலாம். இது போக வந்து இலை சுருட்டல் மேலே பார்த்தோம்ல, இலை சுருட்டல், இந்த பூ உதிர்தல் இதுக்கெல்லாம் வந்து எளிமையான வீட்டில் கிடைக்கக்கூடிய இதில இருக்கக்கூடிய மீன் அமிலம் நம்மளே தயார் செய்யலாம். பின்னாடி வருகிறது. இருந்தாலும் ஒரு சின்ன செய்தியில சொல்லிடுறேன். மீனுடைய கழிவுகள் எங்க இருந்தாலும் நம்ம வாங்கி 1 பங்கு, 1 பங்கு வெல்லம். அது 1 கிலோன்னா 1 கிலோ வெல்லம் தான். இதுல எந்த விதமான இடர்பாடும் கிடையாது. ஒரு பாட்டில்ல போட்டு நாம வைத்திருந்து, ஒரு 30 முதல் 35 நாட்கள் கழித்து பார்த்தால், அது தேன் போன்ற ஒரு திரவம் மாரி நன்றாக மாறியிருக்கும். அது எந்த விதமான வாசனையும் வராது. நல்லா தேன் மாரி தான் நல்லாருக்கும். அத நாம எடுத்து நம்ம என்ன செய்யலாம், 1 லிட்டருக்கு அந்த மீன் அமிலம் வந்து ஒரு குறைந்தபட்சம் 5 எம்எல்லோ அல்லது 10 எம்எல் கூட நாம விட்டு, நம்ம செடிகளுக்கு மேல தெளிக்கலாம். அல்லது கூட கொஞ்சம் கூட நம்ம தண்ணீல நன்றாக கலந்து கூட மண்ணுல செலுத்தினா கூட நன்றாக செடிகள் வளர்வதற்கு இந்த இதெல்லாம் உறுதுணை புரிகிறது. இந்த ரோஜா செடிக்கு மட்டும் வீடுகள்ல எல்லாமே இந்த ரோஜானாலே போதும். அவங்க வந்து ஒரு மனத வந்து அதுவும் பெண்கள் ரம்மியமா இருக்கக்கூடிய ரோஜா வளர்த்துறணும் வளர்த்துறணும்னு எங்க பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோஜாவுக்குன்னு ஒரு தனி கூட்டம் தான் இருக்குது. அது அவன் வந்து நட்டி வச்சுட்டு போனதோட சரி.
அதுக்கப்புறம் வளர்வது என்பது எட்டாக்கனி மாதிரி தான். 4 பூ பூக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஏன்னா சூழல், அதெல்லாம் ஒவ்வொரு சூழல். அதே மாதிரி அதனுடைய ரகங்கள் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. என்னென்ன ரகம் நம்ம ஏரியாவுக்கு, இப்ப எங்களுக்கு கோல்பட்டி ஏரியாவுக்கு என்ன ரகம், அந்த ரகங்களை நாம தேர்வு பண்ணா தான் நல்லா இருக்கும். ஒழிய எங்கேயோ வளரக்கூடியது, ஊட்டியிலையும் கொடைக்கானலிலும் வளரக்கூடிய அந்த செடிகளையும் சில நேரங்களில் ஒட்டு செடிகளையும் கொண்டு வந்து வீட்டில் வளருங்க அப்படின்னு கேட்டா அது வளர்க்க முடியாது. அதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு தேவையான சீதோச நிலை கொடுத்து தான் நாம வளர்க்க வேண்டும். அதற்கு சில நேரங்களில் ஊட்டச்சத்து இல்லைன்னா வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வைத்து நாம எப்படி நன்றாக வளர்க்கலாம் என்பது மட்டும் ஒரு சின்ன ஒரு செயல் விளக்கம் மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். அதாவது ரோஜா செடியை வந்து நாம தண்ணீர் மட்டும் ஊற்றினா போதாது. இதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, வாழைப்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை இப்படி நாம பயன்படுத்தக்கூடிய அனைத்து பழங்களுடைய தோள்களை வந்து நம்ம முதல்ல சிறுசு சிறுசா கத்திரிக்கோள் வச்சு நாம துண்டுகளாக வெட்டி அதை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா வெயில்ல வந்து நாம உலர வைத்து விடலாம். இது ஒரு சின்ன ஒரு செயல்பாடு. வாழைப்பழம் மிக அற்புதமான ஒரு நார்ச்சத்து கொண்டது. அதில் அந்த வாழைப்பழத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சதைப்பகுதி தான் நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பகுதி. அதை நாம ஒரு கரண்டியால எடுத்து சுரண்டி வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க, உடல் நலம் எவ்வாறு இருக்கிறது என்பது நீங்களே சொல்வீங்க. அந்த சதைப்பகுதி எடுத்துட்டு 2 நாளைக்கு நீங்க போட்டீங்கன்னா வாழைப்பழம் எல்லாமே நம்ம வாழைத்தண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நாறு மாதிரி தான் அது இருக்கும். அதெல்லாம் சில நேரங்களில் மிக்சியில போட்டு நீங்க வந்து அதை தூளாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா மிக்சியே ஓடாது. அவ்வளவு ஒரு சுத்திக்கிடும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அல்லது 1/2 சென்டிமீட்டர் கட் பண்ணி தான் நம்ம போட்டா தான் மிக்சியிலையோ அல்லது வேறு விதமான மாற்று இடர்பாடுகளை வந்து நாம பொடியாக்குவதற்கு அது உறுதுணை புரியும். அப்ப நார்ச்சத்து எல்லாமே வந்து தண்ணீரை நன்றாக கிரகித்து மண்ணுக்கு ஒரு ஊட்டம் வளர்க்கக்கூடிய வகையில் அது செயல்பாட்டுக்கு வருகிறது. இது ஒரு முதல் நிகழ்ச்சி. 2வது நிகழ்ச்சி அதே மாதிரிதான். ஒரு பிளாஸ்டிக் அல்லது ஒரு கண்ணாடி பாத்திரத்துல ஒரு கொஞ்சம் போல தண்ணீர் விட்டு நாம என்ன செய்யலாம், இதுக்கு தண்ணீருக்கு வந்து குளோரின் கலந்த நீரை தவிர்க்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அல்லது போர்வெல் இருந்தாலும் போதுமானது. மழை நீர் மிக சிறப்புன்னு முதல்ல சொல்லியிருக்கோம். மழை நீர் இல்ல, வேறு வழி இல்லை, குளோரின் தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆனா தண்ணீரை பிடிச்சு வச்சுட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு நாள் கழித்து அந்த இதை வந்து நாம பயன்படுத்தலாம். அந்த தண்ணீர் வந்து நமக்கு பிரயோஜனமா இருக்கு. குளோரின் வரும்போது கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்பதை நாம கவனம் கொள்ள வேண்டும். இது எல்லாமே இந்த 4 நாட்கள் கழித்து அதை எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டில்ல வந்து நாம சேகரிக்கிறோம். இது ஒரு 3ஆம் நிலை. வாரத்திற்கு ஒரு முறை இதிலிருந்து 10 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து நாம செடியினுடைய இலைகள், கிளையின் முன் அரும்பு பிடிக்கக்கூடிய அந்த இடங்கள் மிக தாராளமாக ஸ்ப்ரேயர் கொண்டு தான் நாம தெளிக்கணும். அது கைத்தெளிப்பான், சிறிய ரக தெளிப்பான் வச்சுதான் நாம வந்து தெளிக்கலாம். இல்லை என்றால் ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னு கேட்டா ஒரு மக்கில் எடுத்து நம்ம பக்கத்துல அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு செடி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, அருகில் இருக்கக்கூடிய வேப்பையில இருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கொழுந்தை வந்து எடுத்து நாம தண்ணிக்குள்ள முக்கி கூட நாம தெளிக்கலாம். இதுக்கு ஸ்ப்ரேயர் தான் வேணும் அப்படின்னு கிடையாது. கையால தெளிக்க வேண்டாம், ஏதேனும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த செடிகளை கொண்டு கூட முக்கி நாம தெளிச்சு விடலாம். அது ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. இது தவிர நமக்கு வெங்காய சருகு சிறந்த ஒரு ஊட்டத்தை தருகிறது. அது வந்து அதே மாதிரிதான். 10 நாளைக்கு நம்ம நன்றாக ஊற வைத்தால் அதனுடைய சத்துக்கள் வந்து அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து எல்லாமே தண்ணீரில் கரைந்து விடுகிறது. இது நம்ம பூக்கள் வந்து ரோஜா பூக்கள் வந்து நிறம் வந்து மிக அழகாக இருப்பதற்கும், அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஒரு நாள் தெளிச்சாச்சுன்னா ஒரு 3 நாள் கழித்து நாம இந்த வெங்காயச்சாறு இலையை வந்து நாம தெளித்தால் அது நன்றாக வளர்ந்து விடுகிறது. அது போக அந்த வேருக்கு வந்து அதிகமான சத்து தருவதற்கும் இந்த வெங்காய இலைச்சாறினுடைய அந்த தண்ணீர்ல ஊற போட்ட அந்த தண்ணி வந்து நமக்கு நன்றாக பயன்படுகிறது. மேலும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, நல்ல ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்ன செய்யலாம் அப்படின்னா, மண்ணை வந்து லேசா ஒரு கிளறி நாம வந்து அது காற்றோட்டம் கொடுப்பது மிகவும் சிறந்தது. ஒரு சின்ன ஏதேனும் ஒரு ஒரு க ஒரு கரண்டி இருந்தா கூட போதும். அந்த கரண்டி அல்லது ஸ்போர்க்ல இருந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அதை எடுத்து மேல அப்படியே நம்ம சுரண்டி விட்டாச்சுன்னா போதும். நல்ல ஒரு 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 காற்றோட்டம் உள்ள கொடுப்பதற்கு நாம கொடுக்கலாம். அதே நேரத்துல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைகள் எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, மரபணு மாற்றம் இல்லாத விதைகள். அதாவது நம்ம தாய் சொல்ல முடியும், வீடுகளில் கிடைக்கக்கூடிய முன்னோர் காலத்திலிருந்து நம்ம எல்லாமே சாணிகளை வச்சிருப்போம். நம்ம எல்லாமே எல்லாம் அதாவது என்ன செய்யறோம் அப்படின்னா, அவரையோ அல்லது பாவக்காய் இது எல்லாமே வந்து முந்தியில சாணியில புதைச்சி வச்சிருப்பாங்க. வீட்டு பரன்ல வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா மிக நன்றாக வளரும். ஆனா இப்போ வரக்கூடியதுல எல்லாமே வந்து நான் GMO என்று அழைக்கக்கூடிய அந்த மரபணு மாற்றம் இல்லாத விதைகளை நாம வாங்க வேண்டும் என்பதுதான் மிக சிறந்தது. இது தவிர வாரம் ஒரு முறை சாம்பல். சாம்பல் வந்து எதற்கு அப்படின்னா,
நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். முந்திலாம் வீடுகளில் சாம்பலை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, செடிகள் இந்த கம்பளி பூச்சிலாம் வருது, மற்ற நோய்கள்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து நாம தூவி விடுவோம் அந்த காலத்தில். இப்ப சாம்பல் என்பது இல்லாம, சாம்பல் ஒரு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. ஆஸ்ன்னு சொல்றோம் நாம. அது நல்ல ஒரு செடிகளுக்கு எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய அந்த வகையில அந்த சாம்பல் நமக்கு அதிகமாக பயன்படுகிறது. அதை நாம் சேகரித்து செடிகளுக்கு இட்டோமானால் நன்றாக இருக்கும். இது தவிர மாட்டுச்சாணம் இருக்குது, மண்புழு உரம் இருக்குது. இதுக்கப்புறம் வீட்டில் காய்கறி கழிவுகள், அதாவது மக்க வைக்கலாம் அல்லது பொடி செய்யலாம். முட்டை ஓடுகள் ஏதாவது 2 நாம என்ன செய்யலாம், பொடி பண்ணி போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான முறைகளை வந்து நாம பார்க்கலாம். இது தவிர நாம ஒரு பரிசோதனையை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாம இலைகள் எப்படி உதிருது, எதற்காக உரிகிறது, அதுல பசுமை குறைவாக இருக்கிறதா, இல்ல நீர் பிரச்சனை இருக்குதா, பூச்சியினுடைய தாக்கம் இருக்குதா அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் அடுத்து வரக்கூடிய அந்த வளர்ச்சி ஊக்கி மாதிரி நமக்கு பயன்படக்கூடியதை வந்து நம்ம இயற்கை உரங்களாக பயன்படுத்தலாம், பூச்சி விரட்டிகளாக பயன்படுத்தலாம், வளர்ச்சி ஊக்கிகளாக பயன்படுத்தலாம். இந்த வரக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருட்களை வச்சு கூட நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, செடிகளை நன்றாக வளர்ப்பதற்கு இவை உறுதுணை புரிகிறது. இப்ப நம்பர் 1ல பானை தண்ணீர் சொல்றோம். நம்ம ரைஸ் வாட்டர் ரொம்ப முக்கியமானது. சாதம் கழுவிய தண்ணீர் அல்லது சாத கஞ்சி, அது நமக்கு செடி வளர்ச்சிக்கு மிக நன்றாக உறுதுணை புரிகிறது. காரணம், கார்போஹைட்ரேட் இருக்குது, நைட்ரஜன் அதில் இருக்குது, தாவர வளர்ச்சிக்கு நன்றாக ஊட்டமளிக்கக்கூடிய வகையில் அது இருப்பதால் வாரத்தில் 1 அல்லது 2 முறை வந்து நாம இந்த சாதத்தை கழுவிய தண்ணியை கூட நம்ம நேரில் இதற்கு எந்த செடிகளுக்கும் நாம பயன்படுத்தலாம். இது மட்டும்தானா? இல்லை, எது இருந்தாலும் பயிர் வகைகள் இருக்கு, அப்புறம் நம்ம காய்கறி கழிவுகள் நம்ம மேல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அதை நம்ம தண்ணியில வந்து நாம கலந்து அந்த தண்ணீரையும் நாம பயன்படுத்தலாம். எதையுமே வந்து சாக்கடைக்கு நாம வந்து விடக்கூடாது. அந்த ஒவ்வொரு தண்ணீரிலும் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோள்களிலும் மேலே வந்து எதையாவது ஒரு நல்ல ஒரு சில நேரங்கள்ல கிருமிகள் இருக்கும். அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் டீப்பாலாம் உள்ள எல்லாம் போக முடியாது வீடுகள்ல. கொஞ்சம் நம்ம ஒரு தண்ணி கலந்துட்டு கூட அடுத்த தண்ணி வரும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அதை நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தினா செடிகளுக்கு பயன்படுத்தும் போது ஒரு நல்ல பலன் கிடைக்குது. இது அதுக்கப்புறம் வந்து தேநீர், நம்ம டீ தூள், அந்த தூளை வந்து நம்ம காய வைத்து மண்ணில் கலக்கலாம். இது எல்லாமே தெரிஞ்சதுதான், இதுன்னு புதுசாலாம் ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடியது அதனுடைய சத்துக்கள் என்ன இருக்கிறது என்பதை நாம வந்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது பாஸ்பரஸ் இருக்கு, அதுல பொட்டாசியம் இருக்குது, கார்பன் இருக்குது. இந்த கார்பன் தான் மிக முக்கியமானது. கரிம பொருட்கள் இருந்தா தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் நன்றாக பெருக்கம். இது தவிர தேவையில்லாத ஒரு கடினமான சத்துக்கள் அங்க இருந்தா கூட உடைச்சி தரக்கூடிய வகையில நுண்ணுயிரி பெருக்கம் ஏற்படுவதற்கும் இந்த கார்பன், அதுல நன்மையும் உண்டு, கார்பன்ல தீமையும் உண்டு என்பதை நாம நினைவில் கொள்ள வேண்டும். இதை தவிர காய்கறி தோல்கள் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். இதில் இப்போ நம்ம பார்க்கும்போது உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட்டு, வெங்காயம் போன்ற தோல்களை நன்கு என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல ஒரு கழுவி அதை கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கம்போஸ்ட் மாதிரி நாம போட்டு நாம பயன்படுத்தலாம். அல்லது தண்ணீர்ல ஊற போட்டு அந்த தண்ணியை கூட நம்ம என்ன செய்யலாம்னா அழகாக செடிகளுக்கு நாம ஊற்றலாம். இதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வெந்நீர் கூட, ஒரு காய்ச்சிய நீரை கூட நம்ம அதுல நம்ம நீர்ல போட்டு கொஞ்ச நேரம் வடித்து கூட நாம கொடுக்கலாம். எப்படி நாம அந்த மீன் கழிவு உரங்கள்லாம் இருக்கு இல்லையா, மீனை கூட நம்ம என்ன செய்யறோம் கழுவி அந்த தண்ணீரை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதே மாதிரிதான் காய்கறி தோல்கள். இதுல வந்து எல்லாமே சேரும் பொழுது உங்களுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைவாக பெறுவதால் தாவர வளர்ச்சிக்கு இது உறுதுணை புரிகிறது. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாழைப்பழம் தான். அந்த வாழைப்பழத்தை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா தண்ணியிலும் ஊற வைக்கலாம். அது ரொம்ப சுமல் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதான் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, நல்ல வாழைப்பழ தொலியை வந்து நல்லா காய வைத்து அதை பொடி பண்ணி நாங்க வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் 2 ஸ்பூன் போடும்போது செடியினுடைய வளர்ச்சி வந்து மிக உன்னதமாக இருக்கிறது என்பது எங்களுடைய அனுபவ குறிப்புகள். பொதுவா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பொட்டாசியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இது எல்லாமே வந்து இந்த வாழைப்பழ தோல்ல இருப்பதால் பூக்கள் நன்றாக உருவாவதற்கு இது உறுதுணை புரிகிறது. மிக எளிமையானது, தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனா அந்த தூக்கி எறியக்கூடிய பொருள்ல இருந்து நாம பல்வேறு விதமான வளர்ச்சிக்காக நாம இதை பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் இது நிறைய எல்லா வீடுகளிலும் செய்யக்கூடியதான் முட்டை ஓடு. அதை நம்ம என்ன செய்யலாம், காய வைக்கலாம் அல்லது நசுக்கி நம்ம மண்ணில் கலக்கலாம். அதுலேயே கால்சியம், ஏன்னா மேலே இருக்கக்கூடிய இது முட்டையில வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் மண்ணினுடைய புழுக்களின் வளர்ச்சிக்கு இது உதவும். மண்ணில் வந்து அதாவது இந்த புழுக்கள் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய புழுக்கள் மட்டும்தான். 2 இருக்குல்லையா, நன்மையும் செய்யும், தீமையும் செய்யும்.
இதுல மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய அந்த பூச்சிகள், அந்த பூச்சியினுடைய புழுக்களுக்கு வந்து நல்ல ஒரு சத்தாக மாறுவதால் அந்த சத்தால் அந்த பூச்சிகளினுடைய புழுக்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு விதமான மனம் அல்லது அங்க வெளியில் இருக்கக்கூடிய இந்த கழிவுப் பொருட்கள் எல்லாமே தாவரத்திற்கு ஒரு உணவாக பயன்படுகிறது. இது தவிர பசு சாணம், கோழி சாணம் எல்லாமே நாம பழங்காலத்திலிருந்து நாம பயன்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறோம். அதாவது இயற்கை உரம் அதிகம் பயன்படுத்தாமல், அதாவது நம்ம நல்ல முறையில் அதே மாதிரி அந்த இயற்கை உரத்தை வந்து நாம வந்து சார் நம்மளுக்கு தான் கிடைக்க எல்லாமே நம்ம போட்டுருவோமா அப்படின்னா அங்கேயும் ஒரு தீமைகள் ஏற்படுகிறது. இதை நாம வந்து கண்காணித்து தான் நாம போட வேண்டும். ஒரு செடிக்கு உணவு அப்படிங்கிறது அது தேவைதான். ஏன்னா அதான் சொல்லுவாங்க இல்லையா, செடிகளுக்கு நீங்க என்ன உரம் போட்டாலும் அது வந்து ஏற்றுக்கொண்டே தான் இருக்கும். போதும் என்று சொல்லாது சில நேரங்கள்ல. அதுதான் சொல்லுவாங்க. இப்ப நம்ம மனிதன் வந்து ரொம்ப பசியோட இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஒரு 4 இட்லி இருக்கு அப்படின்னா 2 பேருக்கு கொடுத்தா கூட அது உடனே கொடுத்து நம்ம பகிர்ந்து கொடுக்க முடியும். ஆனா செடிகள் வந்து பகிர்ந்து அளிக்காது, எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கொண்டு தளதளன்னு வளரும். ஆனா வளரும் பொழுது அங்க வேறு விதமான பூச்சிகளோ பூசணங்களோ வரும்போது அங்க வந்து என்ன செய்யணும், தீமைகள் ஏற்படுகிறது. அதாவது பிரித்தாலும் அந்த தன்மை கிடையாது. எடுத்துக்கொள்ளும். ஆனா சொல்லலாம், அது எப்படி ஒரு செடின்னா இவ்வளவுதானே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கூட நாம வந்து ஒரு கருத்து நம்ம வைத்தோமானாலும், ஆனால் உண்மை என்னவென்றால் போடப்பட்டது வந்து ஒரு சில தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் எடுத்துட்டு அது வேஸ்டா தான் மண்ணுல போடும்போது அந்த மண்ணு வந்து இந்த உரத்தை மட்டும் நான் சொல்றேன், செயற்கை உரத்தை மட்டும் சொல்றேன், செயற்கை உரங்கள்ல தீமைகள்ல அப்போ வந்து மண்ணு வந்து நமக்கு வந்து தேவையில்லாதாக மாறிவிடுகிறது. அதே மாதிரி நாம வந்து வார ஒரு முறை வந்து இந்த பசு சாணங்கள் எல்லாமே வந்து நாம கொடுப்பது சால சிறந்தது. இது தவிர தயிர் வந்து மிக முக்கியமாக, அதாவது நல்ல தயிர் கெட்டி தயிராக இல்லாத கூட நம்ம தண்ணீராக நன்றாக கலந்து கூட நாம செடிகளுக்கு தெளிக்கலாம். இது நல்ல ஒரு பாக்டீரியா வளர்ச்சி, இந்த வேர்களில் ஒரு நல்ல சூழல் ஏற்படுகிறது. அதே மாதிரி இந்த மாவு பூச்சின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் மாவு பூச்சி எல்லாமே. அதெல்லாம் தயார் பண்றதுக்கு நம்ம வீடுகளில் பயன்படக்கூடிய அந்த மாவு இருக்கு இல்லையா, இட்லி மாவோ தோசை மாவோ அதை நம்ம தண்ணியில கலந்து நம்ம தெளிச்சாலே போதும். 2 நாள்ல உதிர்ந்துரும் அப்படியே. ஏன்னா அதுக்கு தேவையான அந்த ஒரு பிடிப்பு தன்மை அதில் இல்லாததால் அது வந்து நீங்கி விடுகிறது. அல்லது நம்ம தண்ணியை கூட 4 நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணா கூட போதும், அவை வந்து வெளியே கீழே விழுந்து விடும் அந்த பூச்சிகள். அப்ப அது தயிருக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்காக ஒரு பாக்டீரியா வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க, வேர்கள்ல நல்லாக ஒரு சூழல் உருவாக இந்த தயிர் நீர் வந்து நாம அதிகமாக பயன்படுத்தலாம். இது போக பனங்கொத்துனா பனை இலையும் ஊற வைக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு கருப்பட்டி அது வந்து நாம என்ன செய்யலாம், கொஞ்சம் தண்ணியில கலந்து 1 லிட்டருக்கு 5 கிராம் வீதம் நம்ம போட்டாச்சுன்னா ஒரு நல்ல ஒரு நுண்ணூட்டச்சத்து தாவரங்களுக்கு கிடைக்கிறது. இது வந்து பூக்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்க இந்த பனம் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பயன்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அது கருப்பட்டி நன்றாக இருக்கும். கருப்பட்டி அல்லது வேற பனங்கற்கண்டு இது எல்லாமே நம்ம 1 லிட்டருக்கு 5 கிராம் நாம வந்து நன்றாக ஊற வைத்து நாம தெளிக்கலாம் என்பது நல்ல ஒரு செயல்பாடு. இது தவிர ஏற்கனவே நம்ம பார்க்க மாதிரி தான் இப்ப வெங்காயம் பார்த்திருக்கோம். ஆனா பூண்டு இப்ப 2மே சேர்ந்து கூட நம்ம வீடுகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை வெங்காயம் பிளஸ் பூண்டை நல்லா பிசையலாம். நீரில் ஊற வைத்து நாம வடிகட்டி நாம இது பயன்படுத்தும் போது பூச்சிகளை விரட்டக்கூடிய ஒரு இயற்கை மருந்தாக இதை நாம பயன்படுத்தலாம். அப்போ முதல்ல பார்த்தது வெங்காயத்தை வந்து நாம வந்து தொலியை மட்டும் நன்றாக ஊற வைத்து செடிகளுக்கு வந்து ஒரு வளர்ச்சியூக்கியாக நம்ம பயன்படுத்துறோம். இங்க வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பூச்சிக்கொல்லி மருந்தாக வெங்காயத்தோட ஒரு பூண்டு நாம பிசைஞ்சு அந்த பூச்சிகளை விரட்டக்கூடிய வகையில், ஏன்னா எல்லாமே ஹார்மோன் தான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹார்மோன் வெளியிடும். அப்ப அந்த பூச்சிகளுக்கு தேவையில்லாத ஒரு வாசனை வரும்பொழுது அங்கிருந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டா அது வந்து வேற இடத்துக்கு தான் நகர்ந்து செல்லக்கூடிய வகையில நாம இயற்கையாவே நாம கொடுத்து விடுவதால் இது ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இது அவரே வந்து ஏற்கனவே நம்ம பழங்கள் தொலிகள் பார்த்தோம். இது போக பழங்கள் பழுக்காத பழங்கள் அல்லது ஏதாவது கொஞ்சம் ஒரு அழுகி அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கம்போஸ்ட் கூட பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம செடிகளுக்கு பயன்படுது. எந்த பொருளுமே, அதாவது இயற்கையான பொருள், இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள் இயற்கைக்கே தான் சொந்தம். அதனால எதுவுமே கழிவுகள் அல்ல என்பதை நாம் உணர்ந்து எல்லா இயற்கை பொருளும் ஏதேனும் ஒரு அங்கிருந்து எடுக்கும். நம்ம எடுக்கிறது எல்லாமே இயற்கையிலிருந்து எடுக்கிறோம், எடுத்ததை நம்ம இயற்கைக்கே கொடுக்கிறோம். அப்படித்தான். இதுதான் ஒரு கான்செப்ட் இயற்கையில. இதெல்லாம் நாம நல்லா செஞ்சோம்னால் செடிகளை வந்து நாம நன்றாக இருக்கலாம். இதை ஒரு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் அந்த மீன் கழிவுகள் தான். ஆனா அதுல வந்து நன்மைகள் நாம சொல்லல, ஒரு பொதுவான ஒரு கருத்து மட்டும் சொன்னோம். ஆனா இங்க வந்து நைட்ரஜன்
மற்றும் சுழற்சி நன்றாக வளர்வதற்கு, பயிர் சுழற்சி மாதிரி இது நன்றாக வளர்வதற்கு ஒரு ஊக்கியாக இந்த மீன் கழிவுகள் வந்து பயன்படுகிறது. அதை வந்து நம்ம தூளும் பண்ணி கொடுக்கலாம். சில நேரம் நல்லா காய வைத்து அந்த மீன்களை வந்து நல்லா காய வைத்து பொடி பண்ணி கூட நாம செடிகளுக்கு உரமாக இட்டால் அது வந்து நன்றாக கொடுக்கலாம். அல்லது கழுவிய நீரை கூட நாம கொடுக்கலாம். இது போக மீனை வந்து நன்றாக சர்க்கரையுடன் கலந்து மீன் அமிலமாக மாற்றி கூட நாம கொடுக்கலாம். இது போக ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான் தயிரை வந்து முதல் தயிரா இருக்கலாம் அல்லது பழைய தயிர் இருந்தாலும் அதுவும் நல்ல ஒரு பூசண நோய்களுக்கு வேர்கள் வலிமை வருவதற்கும் அந்த பழைய தயிர் 2 நாள் 3 நாள் வைக்கப்பட்ட ஒரு புளித்த தயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அது முதல்ல சொல்லக்கூடியது. நம்ம என்ன செய்யலாம், தயிர் கிடைக்கல என்ன செய்ய அப்படின்னு கேட்டா நல்ல பாலை வந்து நம்ம என்ன செய்யணும், உடனே வந்து நன்றாக காய்ச்சி அந்த பால் நன்றாக உறைவதற்கு வீடுகளில் கிடைக்கக்கூடிய நம்ம மிளகாய், அதான் நம்ம சொல்றோம் இல்லையா சிவப்பு மிளகாய் சொல்றோம் இல்லையா, வீடு நம்ம இதுக்கெல்லாம் போடும் இல்லையா, மற்ற சாம்பாருக்கெல்லாம் போடக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மேலுள்ள காம்பு ஒரு 4 காம்புகளை எடுத்து நாம வந்து அந்த பாலில் போட்டோம்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் அது தயிராக மாற்றப்படுது. அந்த தயிரை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய தயிர் வந்து பழைய தயிரை வந்து நாம தண்ணீர் நல்லா புளித்திருக்கும் அந்த வாசனை, அந்த தண்ணீர்ல கலந்து தெளித்தும் நம்ம நல்லா வளர்ச்சி ஊக்கிகளா நாம பயன்படுத்தலாம். இது போக நாம அந்த கீரைகளுக்கு வரும்போது நாம வெந்தய கீரைகளை விதைகளை கூட நல்லா ஊற வைத்து அதுல வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன சின்ன ஒரு கிளைகள் உருவாகும், அதை கூட நம்ம என்ன செய்யலாம் அந்த தண்ணியில கலந்து, அதாவது முளைக்கட்டியே நல்லா வச்சுக்கோங்க. இந்த முளைக்கட்டிய அந்த கீரைகளை ஒரு தண்ணியில கழுவி அந்த தண்ணீரை வாரம் 2 தடவை வந்து நாம செடிகளுக்கு கொடுத்தால் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இப்ப வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இப்ப முளைக்கட்டி தானியங்கள் எது இருந்தாலும் சரி, பயிர் வகைகள் எது இருந்தாலும் நம்ம ஒரு கழுவிட்டோம்னா அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு முளையில வந்து நல்ல ஒரு சத்துக்கள், தாவரத்திற்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்கிறது. அது நம்ம ஒரு வாரம் ஒரு முறை நாம வந்து குடிக்கலாம். அதனால இதுல வந்து ஒரு சின்ன சின்ன கிளைகள், அந்த ஒரு கணுக்களில் கிளைகள் உருவாகக்கூடிய அந்த நேரங்கள்ல கொஞ்சம் தாமதமானால் இந்த விதைகளை ஊற வைக்கக்கூடிய வகையில் அந்த உயிரணு கிளைகள் வந்து கிளைத்தெழக்கூடிய வகையில் அதனுடைய செயல்பாடு இருக்குது. இது போக பெருங்காயம் எப்பயுமே நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. பெருங்காயத்தை கூட நம்ம தண்ணீரை நன்றாக கலந்து பூச்சிகளை வந்து விரட்டக்கூடிய வகையில் இதெல்லாம் பூச்சி மருந்தாக நாம பயன்படுத்தலாம். இது போக பால் பிளஸ் தண்ணீர் கலவை இது வந்து நல்ல ஒரு தாவர நோயை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இவை நன்றாக இருக்கிறது. இது தவிர வந்து இயற்கை உரத்தில் நம்ம பார்க்குறோம், மாட்டுச்சாணம் எல்லாமே காய்ந்தது ரொம்ப முக்கியமானது. இது தவிர மண்புழு உரம் இருக்குது, காய்கறி கழிவுகள் ஏற்கனவே பார்த்துட்டோம், மக்க வைத்து கொடுப்பது. இது தவிர இப்ப மரங்களில் இருந்து விழக்கூடிய இலைகளை வந்து நாம மக்க வைத்து கொடுப்பதோ அல்லது சின்ன கம்போஸ்ட் பண்ணி கொடுப்பதோ ஒரு இயற்கையான உரம் தான். இந்த இலைகள் எல்லாமே நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா இந்த இலைகளை வந்து நாம என்ன செய்யறோம் மல்ச்சிக்கா கூட பயன்படுத்தலாம், அதாவது நிலப்போர்வையாக நம்ம பயன்படுத்தலாம். ஒவ்வொரு செடிகளுக்கும் மேல போட்டு வச்சுன்னா போதும், அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நல்லா பக்குவமாக உறிந்து கொண்டு அந்த செடிகளுக்கு தேவையானது தருகிறது. ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 60% ஒரு 60% அங்க இருந்துகிட்டே இருக்கும். இது தவிர இந்த இலைகளை கூட நம்ம என்ன செய்யலாம், நல்லா வெயில காய வச்சு அதை பொடி பண்ணினா கூட கொடுக்கலாம். இல்லைன்னா அதே இலைகளும் பசுமை இலைகள், காந்த இலைகள் இந்த ரெண்டையுமே சேர்ந்து மாறி மாறி போட்டு நாம ஒரு மக்க வைத்து கூட நாம இயற்கை உரமாக நாம் அவற்றை உருவாக்கி செடிகளுக்கு தந்தோமானால் மிகவும் நல்ல பலனை தருகிறது. இது எல்லாமே கிராமங்கள்ல இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறது. இன்னும் சாலையோரங்கள்ல அவங்க வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கோழிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டின் ஓரத்துல குமித்து வைத்திருப்பாங்க. சில நபர்கள் வந்து அதாவது குவியல் வைத்திருந்து அதை வந்து ஒரு என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு மண் பூசி ஒரு 30 நாள் அல்லது ஒரு 40 நாள் கழிச்சு அதை எட்டி பார்க்கும்போது அருமையான ஒரு கருப்பான ஒரு நல்ல ஒரு உரம் நமக்கு இயற்கை உரம் கிடைக்கிறது. இன்னும் கிராமத்தில் அது உயிரோட்டமாக இருக்கிறது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுப்பு சாம்பல் போட்டிருக்கோம், திருப்பி தான் வந்துகிட்டு இருக்குது. முட்டை பொடிகள் நம்ம பயன்படலாம். இது எல்லாமே ஒரு ரீகால் பண்றேன். இப்ப அப்படியே பழத்தோள்கள், வெங்காயத்தோள்கள் இது எல்லாமே இலைகளில் தெளிக்கிறோம், வேருக்கு கொடுக்குறோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி மழை நீர் நம்ம சேகரித்து கொடுக்குறோம். ஆடு மாடு கோழி எச்சம், மிதமான மீன் கழிவுகள் எல்லாமே தான். இது எல்லாமே கடைசி நம்ம இதுவரை பார்க்கப்பட்டதனுடைய சாரம்சங்களை மிக சுருக்கமாக. ஏற்கனவே அரிசி பருப்பு தண்ணீர் எல்லாமே கொடுக்கலாம், முட்டை வேக வைத்த பின் ஆரிய பின் கொடுக்கலாம். இது போன்ற நம்மிடத்தில் என்னென்ன கழிவுகள்லாம் இருக்குதோ அது எல்லாமே நாம கொடுக்கலாம். இது போக இதுல ராக் பாஸ்பேட் இருக்கு, எலும்பு தூள் இருக்குது. இதையும் நாம என்ன செய்யலாம், மணிச்சத்து உரமாக இவற்றை நம்ம பயன்படுத்துவதற்கு எல்லாமே இருக்குது. வைக்கோல் இருக்குது, வைக்கோலை எரித்து கொடுக்கலாம், அதுவும் ஒரு சாம்பல் தான். ஏற்கனவே நம்ம அடுப்பு சாம்பல் நம்ம பார்த்துருக்குறோம். மற்ற பயிர் கழிவுகள் எல்லாமே நாம வந்து பயன்படுத்தி
ஒரு சிறந்த இயற்கை உரமாக நாம பயன்படுத்தி செடிகளை அற்புதமாக வளர்ப்பதற்கு நம்ம வீடுகளிலே இருக்குது. வேற எங்கேயும் நம்ம அலைய வேண்டாம். இது போக நம்மளுக்கு ஏற்கனவே கிடைக்கும் இயற்கை உரத்துல வந்து மிக முக்கியமாக பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணம், சிறுநீர், பால், தயிர், நெய் எல்லாமே கொண்டு பஞ்ச கவ்யா என்று அழைக்கக்கூடியது இப்ப நல்லா எல்லாமே தண்ணியிலையும் கலந்து விடலாம், செடிகளுக்கு மேலேயும் தெளிக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்கள்ல பூக்கும் போது அல்லது காய்கள் உருவாக்கும் போது கூட இந்த கரைசலை வந்து நாம தெளித்து நல்ல பலனை பெறலாம். நீல பச்சை பாசி இருந்தாலும் நாம் அதை ஒரு உயிர் உரம், நீல பச்சை பாசி அதை எடுத்து என்ன செய்யலாம், காய வைத்து கூட நாம அழகாக உரமாக நம்ம பயன்படுத்தலாம். இது போக இப்ப இந்த அசோலா உயிர் உரம் இருக்குது, அசோஸ்பைரிலம் இருக்குது, சூடோமோனாஸ், இது எல்லாமே வந்து உயிர் உரங்கள். ஒரு உயிரை வளர்ப்பதற்கு தேவையான ஊடகம் தான் இந்த உயிர் உரங்கள். அசோஸ்பைரிலம் சிறந்த தலைச்சத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பாஸ்போ பாக்டீரியான்னு இருக்கு, அது நல்ல பாஸ்பரஸ் மணிச்சத்தை தரக்கூடியது. சூடோமோனாஸ் புளோரன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது அது வந்து சிறந்த எதிர்ப்புக்கும் செடிகள் வளர்ச்சிக்கும் இவை உறுதுணை புரிகிறது. நல்ல உள்ள இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நன்மை தரக்கூடிய அந்த உயிரினங்கள் வளர்ச்சிக்கும் அது உறுதுணை புரிகிறது. அது போக நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்டதான், மிகையாக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. இயற்கை தான் இருந்தாலும் நமக்கு தேவையானவற்றை தேவையான பொழுது காலையோ அல்லது மாலை நேரத்துல வந்து நாம கொடுப்பது மிகவும் சிறந்தது. ஏன்னா காலை மாலையில கொஞ்சம் வெயில் குறைந்திருக்கக்கூடிய அந்த நேரங்கள்ல நாம உரங்களையோ அல்லது தண்ணீர் நம்ம ஊற்றினாலும் நல்ல பலனை பெறலாம். இது போக வேப்பங்கொட்டை கரைசல் இயற்கையாகவே கிடைக்கக்கூடியது. 50 கிராம் 1 லிட்டர்ல கலந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நாம மற்றும் கடித்து உண்ணும் பூச்சிகளுடைய புழுக்களை அழிப்பதற்கு இந்த வேப்ப கொட்டை அல்லது வேப்ப இலைச்சாறு அதை நாம் அரைத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வேப்ப எண்ணெயை நாம வந்து தெளிக்கலாம். அதனால வேம்பில் கிடைக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நன்றாக செடிகள் வளர்ச்சிக்கோ ஒரு ஊட்டமாகவோ, பூச்சிகள் வந்தாலும் பூச்சிகள் தாக்குவதை குறைப்பதற்காகவோ, ஒரு நுண்ணூட்ட சத்தாகவோ பல்வேறு விதங்களில் இந்த வேப்பம் கொட்டை நமக்கு பயன்படுகிறது. இது போக வண்ண பொடிகள் நிறைய இருக்குது, அது நிறைய கலரா இருக்கு, அது உள்ள போனா நிறைய போய்கிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு இந்த வெள்ளை ஈக்கள் மட்டும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு சில பூச்சிகள் வந்து பல்வேறு வண்ணங்களை வந்து கவரும். ஒரு சில பூச்சிகள் பச்சை நிறத்தை கவரும், ஒரு சில பூச்சிகள் மஞ்சள் வண்ணத்தை கவரும். இந்த மாதிரி நம்ம பல்வேறு வண்ணங்களை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளுக்கு நம்ம ஒட்டுப்பொறிகள், அதாவது ஏதேனும் மஞ்சள் அட்டை இருந்துச்சுன்னா அது மேல ஒரு கிரீஸ் தடவி அந்த பயிரினுடைய உயரத்திற்கு மேல வைத்தால் அதுல வெள்ளை ஈக்கள் வந்து கவர்ந்து அடிக்கலாம். வெள்ளை ஈக்கள் வந்து மஞ்சளை வந்து கவரும். அது மாதிரி புருட்டீனியா புழு இருக்குன்னா அது வந்து பச்சை நிறம் தான். அந்த பச்சை நிறத்துக்கு கீழே கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு சின்ன பச்சை நிறத்துல ஒரு சின்ன துண்டாக ஒரு துணியை வெட்டி கூட நம்ம அந்த பக்கத்துல அருகில் வச்சா கூட போதும், அதுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிடும். நம்ம காலையில வந்தா கூட அவற்றை பொறுக்கி எடுத்துடலாம். ஆனா இது வீடுகளில் அவ்வளவு தூரம் விசேஷமா இருக்காது. ஏன்னா நம்ம வந்து தினசரி நம்ம அதை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கோம். அதனால வந்து அந்த செடிகளுக்கு அவ்வளவு தூரம் அந்த பூச்சிகள் வருவது என்பது கிடையாது. நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடுகளில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கூட நாம நன்றாக பண்ணினால் பூச்சிகள் நோய்களை வந்து மிக எளிமையாக நிவர்த்தி பண்ணுவதற்கு இவை உறுதுணை புரிகிறது. இதுவாக மீன் எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா மீன் எண்ணெய் அந்த டேப்லெட்டை கூட வாங்கி நாம கூட ஒரு தண்ணியில கலந்து கூட நாம தெளித்து வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். இது போக 5 மில்லி வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணீர்ல கலக்கலாம். சுண்ணாம்பு அல்லது லிக்விட் சோப்பு கூட நம்ம கலந்து செலுத்தினா அதுல வந்து நமக்கு என்ன, சுண்ணாம்பு இருக்கும்போது உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும், அதோட எண்ணெயும் சேருது. அப்படிங்கும்போது ஒரு செடி வளர்ச்சிக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பூண்டு, மிளகு, வெங்காயம் எல்லாமே தான். இது எல்லாமே வந்து தயிர், பசுங்கருவாடு எல்லாமே இது எல்லாமே ஒரு போட்டு நம்ம என்ன செய்யலாம்னா மிக மிக எளிமையாக வளர்ப்பதற்கு. இது தவிர தண்ணீர் ஏற்கனவே பார்த்தா மழை நீர் நன்றாக இருக்கும், இல்லை என்றாலும் மாற்று நீர். அதே நேரத்துல வந்து தண்ணீர் தேவையான அளவுதான் நாம் ஊற்ற வேண்டும். தேவைக்கு அதிகமானால் எல்லாமே நஞ்சு தானே, அமிர்தமும் நஞ்சு மாதிரி. மாலை நேரத்துல ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். சில நேரங்களில் வந்து இந்த குழிகளில் தண்ணீர் ஊற்றக்கூடிய முறையோ அல்லது ட்ரிப் இரிகேஷனும் நம்ம வந்து வீடுகளையும் பயன்படுத்தலாம். குழிகள் அப்படின்னு கேட்டால் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் நாம எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணியில கூட நம்ம என்ன செய்யலாம், சின்ன துவாரங்கள் போட்டோ அல்லது மேல தண்ணியை ஊற்றி அதுல எல்லாம் ஏதாவது ஒரு வீட்டு கிடைக்கிற துணிகளை சின்னதாக கட் பண்ணி அந்த பாட்டிலுக்குள்ள போட்டு அதை நம்ம மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சு மேல என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா தண்ணியை ஊற்றி வச்சா போதும். அது ஒரு சொட்டு நீர் பாசனம் மாதிரி. இது பழங்காலத்து முறை, பானை பாசனம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த வகையில ஒரு பிளாஸ்டிக் பொருளை கூட நம்ம வைத்திருந்து நாம நல்ல முறையில, இது ரொம்ப எளிமையான தண்ணீர் நிர்வாகத்திற்கு நம்ம இந்த பிளாஸ்டிக்
இதை வைத்து நாம நன்றாக பண்ணலாம். இல்லைன்னா குழாய்கள், வீடுகளில் ஏதேனும் குழாய்கள் இருந்தா கூட சைடில் கூட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால், தொட்டிகளுக்கு பக்கத்துல அது ஒரு உயரத்திற்கு ஏற்ற வகையில ஒரு 4 துவாரங்கள் இட்டு அதுல என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, கல்லு மண்ணு எல்லாம் போட்டு மேல கீழே வந்து பெரிய கல்லு, அதுக்கு மேல ஒரு சிறு கற்கள், அதுக்கு மேல நம்ம ஒரு மணலை போட்டு கொஞ்சம் அரை பகுதியை நம்ம நிரப்பி விட்டுட்டு மேல தண்ணி விட்டுனா அந்த தண்ணி வந்து அழகாக அந்த செடிகளுக்கு வேர்ப்பகுதிகளுக்கு சென்று நன்றாக ஒரு வளர்ச்சியை தரும். இது தவிர வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லாமே மர இலைகள், பனை ஓலைகள், புழுதி எது இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அந்த செடிகளை சுத்தி சுத்தி போடலாம். இதுக்கு பேர் தான் நிலப்போர்வை நாம சொல்றோம். வெப்பநிலையை வந்து சீராக பாதுகாக்கும், மண்ணுல வந்து சீரான ஒரு ஈரப்பதம் நிலைத்திருக்கும். அத்தனை பயன்பாட்டுக்கும் இந்த வளர்ச்சி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது போக இந்த கொத்தமல்லி, சுண்டக்காய், பயறு என்னென்ன கிடைக்கும் எல்லாமே வந்து நாம வந்து அழகா மண்ணுல வந்து சேர்க்கலாம். கம்போஸ்ட் பண்ணலாம். சமையல் கழிவுகள், காய்ந்த இலைகள், பழங்கள் ஏற்கனவே எல்லாம் சொன்னதுதான். மாட்டுச்சாணம், ஆடு வைத்த எருக்கள் எல்லாமே நாம இதுல இருந்து பார்க்கும்போது, எரு போட்ட நிலம்தான் எகிரி விளையும் என்பது பழமொழி. குப்பையிலே உள்ளது கோடித்தனம். குரு இல்லாத சீடனும் குப்பை இல்லாத மண்ணும் பால். ஆட்டு புழுக்கை அன்றைக்கே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆட்டு புழுக்கை அன்றைக்கே, மாட்டுச்சாணம் மக்கினால்தான். ஏன்னா மாட்டுச்சாணம் வந்து மக்குன அப்புறம் தான் உங்களுக்கு வந்து நன்றாக செடிகளுக்கு போட்டோமானால் நன்றாக இருக்கும். ஆட்டுப்புழுக்கையை கூட நம்ம என்ன செய்யலாம், அன்றைக்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆனால் சில நேரங்களில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் வெயில்ல காய வைத்து நம்ம போட்டால் நல்ல பலனை தருகிறது. இல்லை என்றால் அங்க ஒரு வெப்பம் உருவாகி செடிகளுக்கு பல்வேறு சில இடங்கள்ல வந்து இந்த மாட்டு சாணத்துல தீமைகளும் ஏற்படும். அதை நாம் தான் கண்காணிக்க வேண்டும். இது தவிர மண்ணை வந்து நம்ம எப்பயுமே வந்து வேற எங்கேயாவது இருந்து நம்ம மண்ணை கொண்டு வந்து ஒரு தொட்டிகளிலோ நம்ம நிரப்புறோம் அப்படின்னு கேட்டா, மண்ணை வந்து ரொம்ப ஆழமாக தோண்டாமல் லேசாக மேல இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கிளறி அதுல கூட எல்லாமே குப்பை, பசுந்தலை எல்லாமே இருந்தா கூட போதும். மேல் மண் வந்து வளமான மண் என்னைக்குமே. மேன்மண் தான் மழை பெஞ்சாலும் பாருங்க, அது ஒரு சொட்டு தண்ணி விட்டா கூட அந்த சொட்டு தண்ணி மேல் மண்ணை விட்டோம்னா அப்படியே அது உறிஞ்சிக்கணும். நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய மண்களை பார்க்கலாம். அந்த இதை நம்ம கொண்டு வந்து நம்ம அழகாக நம்ம செடிகளுக்கு விட்டோம்னா அந்த மண்ணை வளமான மண்ணாக கருதப்படுகிறது. இது போக அந்த மண்ணுல வந்து நீர் தங்கக்கூடிய திறன் அதிகமாக இருப்பதால் நன்றாக நம்ம செடிகளுக்கு பயன்பாட்டுக்கு வருகிறது. இது தவிர சில செடிகளுக்கு பக்கத்துல வந்து தக்காளினா தக்காளிக்கு பக்கத்துல துளசி வைக்கலாம். பீன்ஸ் இருந்தா ஒரு கேரட் கொடுக்கலாம். மிளகாய் இருந்தா ஒரு வெங்காயம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இணைந்து தரக்கூடிய ஒரு செடிகள் இருந்துச்சுன்னா, இங்க வரக்கூடிய அந்த பூச்சிகள் அல்லது நோய்கள் அதற்கு தேவையான ஒரு மனம் உருவாக்கப்படுவதால் அவை வந்து அங்க தாக்குதல் இல்லாமல் தடுத்து விடுகிறது. இது நம்ம நிறைய சொல்லலாம். நம்ம ஆமணக்கு செடி அப்படின்னு இருக்குன்னா, ஆமணக்கு செடி அது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, புரோட்டீனியா புழுக்கள் முதல்ல கவரும். இலைகளை பூரா சல்லடையா அடிச்சிடும். அதுதான் வந்து பயிர் பொறி அல்லது நம்ம நடவுக்கு அது ஒரு பாதுகாப்பன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த ஒரு வயல்வெளியோ இதுல வந்து பூச்சிகள் வந்து விட்டது என்பது ஆமணக்கு வந்து நம்ம ஓரப்பயிரா வந்து சாகுபடி பண்ணும்போது அந்த தளிர்களோ அல்லது இலைகளிலோ அந்த பூச்சிக்கு முதலில் தாக்குதல் ஏற்படுகிறது. அதை நம்ம ஒரு கண்காணிப்பு செய்வதற்கும் சில செடிகள் நமக்கு பயன்படுகிறது. அதான் அந்த காலத்துல வந்து எல்லாமே ஒரு பயிர் மட்டும் சாகுபடி பண்ணாம ஊடு பயிர் சாகுபடி பண்ணுவது. ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்துல வந்து நாம ஏறுகுடிகளை நம்ம படர விடுறது, கீழே வந்து சின்ன சின்ன குற்று செடிகளை பயன்படுத்து, இந்த மாதிரி பல்வேறு நிலைகளில் பல்வேறு தாவரங்களை வளர்த்தா தான் அந்த மண் வளம் கூட்டப்படுகிறது. அந்தந்த நேரத்துல வந்து ஏற்படக்கூடிய அந்த பூச்சிகள் நோய்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கு இது உறுதுணை புரிகிறது. இது தவிர தண்ணீர் அதிகம் இல்லாத தேவைப்படாத செடிகளை வந்து நாம வீட்டுல வளர்க்கலாம். அதுல ஒரு அட்டவணை போட்டிருக்கோம். துளசி, கற்றாழை, முல்லை, செண்டு பூச்செடி, பச்சை மிளகாய் முக்கியமானது. இந்த கண்ணுப்புழு செடி அது நல்லா நல்லா மருத்துவ செடி. கல்வாழை ஒரு அழகு. செம்பருத்தி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு பூக்களும் நல்லா இருக்கும். ஒரு நல்ல ஒரு செடி. மருதாணி நம்ம வீடுகளுக்கும் பயன்படுத்தலாம். அது ஒரு நல்ல ஒரு மருத்துவ. எலுமிச்சை புல், எலுமிச்சை புல்ல நல்லா டீ போட்டு சாப்பிடுவதற்கு ஒரு சின்ன ஒரு இதுல வளர்த்தா கூட எலுமிச்சை புல் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். சோற்றுக்கற்றாழை ஒரு மருத்துவ தாரத்துல சிறந்தது. முருங்கை, கருவேப்பிலை, ஓமவல்லி, கொய்யா, பப்பாளி, மணத்தக்காளி, எலுமிச்சை, பிரண்டை, பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி பல்வேறு தாவரங்களை வந்து நாம வீடுகள்ல வளர்க்கலாம். மிக முக்கியமான சில தாவரங்கள் எல்லாமே நாங்க தொகுத்து கொடுத்துருக்குறோம். இந்த செடிகள்லாம் வந்து நன்றாக இயற்கையாக நாம வளர்த்து அருமையான ஒரு செடி வளர்ச்சிக்கு வீடுகளில் கிடைக்கக்கூடிய இந்த கழிவுப் பொருட்களை கொண்டு நன்றாக வளர்த்து
சுற்றுச்சூழலும் பாதுகாத்து நம் உடல் நலத்திற்கு தேவையான அத்துணை வகையான கீரைகளையோ அல்லது காய்கறிகளையோ உற்பத்தி செய்து வளமாக வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி திரு சுரேஷ் மாஸ்டர், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை தாவர வளர்ச்சிக்கு உதவிடும் மிக எளிமையான வீட்டு உபயோக பொருட்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு ஜி சுரேஷ்குமார், ஓய்வு பெற்ற பள்ளி வேளாண் கல்வி ஆசிரியர், கோவில்பட்டி. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.